डमाले डमाले डुमिले डुमिले हे डुमिले डुमिले डमाले 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 डुमिले डुमिले हे डुमिले डुमिले डमाले डमाले फाटी मुड़ी பண்ணிட்டனா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் ரங்க பண்ண ராட் தானே எல்ல கோட்டுக்குள்ள சொக்கு சீன் டாப் தானே நானு ஊருக்குள்ள தப்பு பண்ண வாய ஒச்சி தட்டு வேண்ட பல்ல என் மனசுக்குள்ள வில்லனுக்கு ஈவு இறக்கம் இல்ல டமாலே டமாலே டுமிலே டுமிலே ஹே டுமிலே டுமிலே டமாலே 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 டுமிலே டுமிலே ஹே டுமிலே டுமிலே டமாலே டமாலே இந்த புள்ளக்கு ஐடியா வருது ஹாய் ஹலோ வணக்கம் and welcome to வாங்க பழகலாம் season 2 ரைட் இன்னொரு நாள்லயும் அற்புதமான நிறைய நல்ல பெர்ஃபார்மன்ஸோட இன்றைக்கும் அற்புதமா எங்களுடைய இரவு நேரத்துல சந்திச்சிருக்கிறோம் வாங்க பழகலாம் சீசன் 2 ஓட சரி ஆமா இப்போ 2 அப்படின்னு சொன்னது வந்து 1 விட நிறைய மாற்றங்களை வந்து நாங்கள் கொண்டு வந்திருந்தோம். ஸோ இன்றைய நிகழ்ச்சியிலையும் வந்து எங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே வந்து அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸில் நிறைய மாற்றங்களோட வந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து இங்கேருந்து எங்களுக்கு பார்க்கும்போது தெரியுது. ஆனால் உங்களுக்கு தெரியாது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் அதை பார்க்க போறீங்க. கொஞ்ச நேரத்தில் பார்க்க போறீங்க. ஏன்னா எல்லாரோட வாழ்க்கையும் வந்து ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் நம்ம நடுவர்களோட வாழ்க்கை எப்படி அப்படின்னு நம்ம நந்தா சேட்டை கேட்ட என்ன தெரியுமா சொன்னாரு, இலையில ஊத்துற சாம்பார் மாதிரி எந்த பக்கம் போகுதுன்னே தெரியல அப்படின்னாரு. அந்த சாம்பார் எங்க வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம். மாஸ்டர் ஜின்னு சொல்லுந்தா அவர் அங்க இருந்து என்ன பாட்டு போடுறாங்க இப்படிங்கிறாரு அப்படி சரி ஓகே. எங்களுடைய ஜட்ஜஸ் இருவரும் வந்து 2 பேருமே வந்து ரொம்ப முக்கியமானவங்க எங்களுடைய நிகழ்ச்சிக்கு. சரி அதுல மாஸ்டர் ஜி அண்ட் கலைச்செல்வன் சார் 2 பேரும் நாங்கள் அழைக்கப்படும். லெட்ஸ் வெல்கம் தான். डमाले डमाले डुमिले डुमिले हे डुमिले डुमिले डमाले 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 डुमिले डुमिले हे डुमिले डुमिले डमाले डमाले फाटी मुड़ी பண்ணிட்டனா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் ரங்க பண்ண ராட் தானே எல்ல கோட்டுக்குள்ள சொக்கு சீன் டாப் தானே நானு ஊருக்குள்ள தப்பு பண்ண வாய ஒச்சி தட்டு வேண்ட பல்ல என் மனசுக்குள்ள வில்லனுக்கு ஈவு இறக்கம் இல்ல டமாலே டமாலே டுமிலே டுமிலே ஹே டுமிலே டுமிலே டமாலே 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 டுமிலே டுமிலே ஹே டுமிலே டுமிலே. சரி ஓகே, எங்களோட நிகழ்ச்சியை வந்து டமால் டுமில் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ரொம்ப அடிதடியா வெட்டியா அப்படி ஆரம்பிச்சிருக்கோம். கலைச்செல்வன் சார் நீங்களும் ஏதாவது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும். கலைச்செல்வன் சார் அப்படியா எப்ப பார்த்தாலும் எனக்கு அவர் கூட டான்ஸ் பண்ணி போர் அடிச்சு போச்சு. 2 பேரும் சேர்ந்து சேலைக்குள்ள கட்டெரும்பு பூந்தி இருக்கு. எதுக்கு எதுக்கு அந்த அது செய்யுங்க கடிச்சிர போகுது அப்படி கேளு. நல்லா இருக்கும் அந்த பாட்டு. சூப்பர் அற்புதமான ஒரு பாட்டு. கலைஞரான வரிகள். அவர் ஒரு பள்ளிக்கூடத்திலும் காலையில போட வேண்டிய ஒரு பாடல். முக்கியமான பாடல். ஆமா அந்த மாதிரி சூப்பரான பாட்டுக்கு தான் நம்ம இது வந்து நாங்க குடும்ப நிகழ்ச்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். பாட்டு குடும்ப பாட்டு தான். எறும்பு வந்து குடும்ப எறும்பு தானே. ஓ எந்த குடும்பமா இருந்தாலும் எறும்பு கடிக்கும். பிரச்சனை இல்லை. அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. சுகம் எங்கடான்னா சொரியிற இடத்துல என்ன சொரியும் பொழுது சுகமா இருக்கு, சொரிஞ்ச பூரா எரியும். அதான் பெரிய விஷயம். கலைச்செல்வன் சார் காமெடி வந்து சரியா அவர் காமெடி சொல்லுவாரு. இந்த பாட்டுல வந்து இப்ப இவர் வந்து ஆடினாரு தானே, அதுல இன்னொரு வசனம் இருக்கு அவருக்கு. என்ன வசனம்? என்னது சினங்கொண்ட சிங்கம் என்ன செய்யும் தெரியுமா? என்ன செய்யும் என்ன செய்யும்? மதம் கொண்ட யானையிடம் தோத்து ஓடும் ஓடும்னு ஒரு வசனம் வரும். மதம் கொண்ட யானைன்னு யாரும் சொல்லுங்க. அது யார் வேணா எடுத்துக்கலாம். நான் எங்கேயோ சொல்ற மாதிரி தெரியுது. சரி காமெடி 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 இப்போ நான் சொன்னா கட்டுற மாதிரி நான் அப்புறம் சொல்ல மாட்டீங்களே. நச்சுன்னு ஒரு காமெடி சொல்லுங்க. நச்சுன்னு ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட். விஜய் இந்த கட்டுற மாதிரி அடிக்கடின்னு சொல்லு. நான் பேசினேன் கட்டுரையில் எப்போவுமே வந்து அசத்தல் இருக்கும், கத்துறதுல எப்போவுமே அலட்டல் தான் இருக்கும். அது சரி ஓகே. மற்ற இந்த நான் காமெடி என்னன்னு சொன்னால் ஒரு லவர் ஒரு காதலி சொல்கிறா, நான் வாழ்ந்தாலும் உங்களோட தான் வாழ்வேன், செத்தாலும் உங்களோட தான் சாவேன் அப்படிங்கிறா. என்னடி திருப்பி சொல்லு அப்படின்னா, வாழ்ந்தாலும் உன்னோட தான் வாழ்வேன், உங்களோட தான் வாழ்வேன், செத்தாலும் உங்களோட தான் சாவேன் அப்படின்னா. அடியே உங்கள் அக்காவை காதலிக்கிற போதும் இதே டைலாகை தான் சொன்னான், உன் தங்கச்சியை காதலிக்கிற போதும் இதே டைலாகை சொன்னான், இப்போ நீனும் இதே தான் சொல்கிறீங்க. உங்கள் குடும்பமே இந்த டைலாகை பாடமாக்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா அப்படி அவன் மொத்தத்தில் 3 பேர்த்தையும் கொண்டு இருக்கான். ஆமாம் அப்படி. அதுக்கப்புறம் தான் சொன்னான், இது ஒரு விவஸ்தை கெட்டவன், ஒரே குடும்பத்துக்குள்ள ஓன் டைலாகை பாய்ச்சிருக்க எடுத்து செருப்பண்ணாலாம் விட்டான் ஓட்டும். நல்லா இருக்கு. மாறு தக்காளி சோறு. ரைட்
சரி ஓகே அடுத்து எங்களுடைய மாஸ்டர் ஜி நான் நியாயமான பக்தி கதைகள் தான். பக்தி கணவன் கேட்டாராம் மனைவி கிட்ட, என்னடி டெய்லி உனக்கு எவன் மெசேஜ் அனுப்புறான் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல்னு சொன்னான். போன பாட்டா இருமாதாவது பேட்டரி ஃபுல்டான்னு சொன்னான். பேட்டரி ஃபுல்லா பியூட்டிஃபுல்லா தெரியாத ஒரு வாழ்க்கை. சரி இப்படிதான் பல பேர் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உள்ள குடும்பத்துல எல்லாம் சார்ஜ் புடுங்கணும். யார் விஜய் பா சொல்ற மாதிரி அப்படியெல்லாம் அப்படி கிடையாது. பொதுவா சொல்லிட்டு போ. பொதுவா சொன்ன அது உங்களுக்கு சொன்னதா கேட்டுச்சு. விஜய் நமக்கு அப்படி சரி போலாம் நிகழ்ச்சிக்குள்ள. ஓ போலாம் போலாமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிக்க கூடாது, போகணும். ஓகே, வளமையாக நம்ம வாங்க பழகலாம் நிகழ்ச்சியில் வர அன்பார்ந்த நடுவர்கள் 2 பேர் வந்து சூப்பரான அசத்தலான ஜோக் சொன்னாங்க, சூப்பராக காய்ச்சிருந்தாங்க ஸ்டார்ட்லே. இப்போ வந்து அவங்க 2 பேரும் அவங்களோட சீட்டுக்கு போயிட்டாங்க. ரைட், அவங்க சீட்டுக்கு போனதும் நாங்கள் இந்த இடத்த விட்டு போகணும், நாங்கள் இந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்னா இங்கே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வரணும். சரி ஓகே, நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் வந்து சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து கலக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க எங்களுடைய மருதமுனை டீம். ஸோ மருதமுனை டீம் பார்த்தீங்கன்னா நீண்ட காலமாக எங்களோட பயணம் செஞ்சுட்டே இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸ்லையும் வெற்றி தோல்வி அப்படின்னு நிறைய அனுபவப்பட்டவங்க. இன்னைக்கு அவங்களோட அனுபவத்தின் மூலமாக இன்னொரு பர்ஃபார்மன்ஸை இங்கே கொடுக்க போகிறாங்க. நாங்கள் எங்களோட பயணம் செய்யும் போது நாங்கள் எந்த இடையில இறக்கி விட்டாலும் மறுபடியும் வந்து ஏறிடுவாங்க. அதனால இங்க வந்து பொழுங்க சொல்லுவாங்க, இந்த துபாயில படம் எடுத்தா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அது ரொம்ப ஷேக்கா இருக்குமா? ஏன்னா அப்படி ஒரு ஷேக் தான் இங்க வர போறாரு. ரைட், ஓகே, வெல்கம் டு மருதமுனை டீம். இப்போ வர போறாங்க சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த நிகழ்ச்சியில முதலாவதா தரது. லெட்ஸ் வெல்கம் them. डमाले डमाले डुमिले डुमिले हे डुमिले डुमिले डमाले 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 डुमिले डुमिले हे डुमिले डुमिले डमाले डमाले फाटी முடிவு பண்ணிட்டனா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். ராங் பண்ண ராட் தானே எல்ல கோட்டுக்குள்ள, சொக்கு சீன் டாப் தானே நானு ஊருக்குள்ள, தப்பு பண்ண வாய ஒச்சி தட்டு வேண்ட பல்ல. என்னடாண்டா வெளிநாடு போக வேண்டி சரியான ஆசை. வெளிநாட்டுக்கு போகிறேன்ட்டு கொழம்புக்கு வந்து ஏஜென்சிக்காரனுக்கிட்ட போனேன். அரபு நாட்டில் நல்ல ஆஃபீஸ் வேலை இருக்குது, போகலாம்னு சொன்னான். எவ்வளோ ஆண்டு கேட்டேன்? 2 லட்சம். சரி கட்டி வந்தா இங்கே வந்தா ஒருவன் வந்தான், காட்டாரை மாதிரி வருவேன். என்ன காரில் ஏற்றிக்கே போனான். போய் பெரிய பெரிய கட்டடம் எல்லாம் தெரியுது. நான் இங்கே ஆஃபீஸு தானே ஆகுவேன். அங்கே உள்ளுக்கு போனால் அவன்கிட்ட ஊடு. அங்கே போனால் எனக்கு வேலை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆஃபீஸு வேலை இல்லை, கூட்டுறா துறைக்கிறாங்க. நாட்டில் பொம்பளை என்ன செய்வாங்களோ தான் நான் இங்கே செய்கிறேன். சம்பளம் 600, 24,000 ரூபா நாட்டு காசிக்கு. என்ன கஷ்டப்பட்டு வந்துட்டேன். மேடு 2 வருஷம் 1.5 வருஷமாக கஷ்டப்பட்டேன். கொஞ்சம் அரபும் குடிச்சுக்கிட்டேன். இப்போ வருவார் பாருங்க, காட்டுறேன். இதெல்லாம் அவரே சாப்பாடு, நம்ம பார்த்து கொட்டாவிதான் விட்டோம். கொஞ்ச நாள் இப்போ கொஞ்சமாக குடிச்சுக்கிட்டேன். கத்தி அப்புள் வார மாதிரி தெரியும். كويس مية مية لا كويس. خلاص نظافة؟ نظافة عندك كلين برا. كله مسبوط؟ كله مسبوط عندك نلا رجال عندك كويس كويس. فين شيشة فين؟ شيشة عندها தெரியுமா உங்களுக்கு? நம்ம நாட்டுல கஞ்சாங்க شيشة எடுத்துக்கு வாரங்க. يلا جيب شورى يا شيخ. ايش هذا بس؟ شورى هذا. جيب خلي هناك خلي هناك انا برضه بكي جربه. ايوه معلم الحين عربي ها؟ ما في معلم الحين معلم انت. هذا பாருங்களேன் செய்யற குடிக்கண்ட உஷார பாருங்க. جيبها. எடுத்தோனே சீசா வாங்கி கொண்டு فين نار நாரடா நெருப்பான். இதெல்லாம் குடிக்க மாவி اشرب هذا. خلي بعدين هذا اول اشرب بعدين هذا ثاني مره. நம்ம குடிச்சு போட்டு தான் மரம் தின்னு வர.
எல்லாம் ஷூரா ஷேக் அந்த ரோபா வர்றேன் என்ன கஷ்டப்படுத்துறாங்க 2 வருஷமாக அவர்கிட்ட இருந்தேன் 24,000 ரூபாய் சம்பளம் மாதம் ஆனால் 1.5 வருஷம் தான் சார் நம்ம வந்து இப்போ 4 காரும் 2 பங்களாவும் அடி போடுறோம் உழைச்சிட்டேன் அந்த ஆளுகிட்ட உழைச்சேன் எப்படி உழைக்கணும் கேட்காதீங்க நான் காட்டுவேன் அதை எப்படி ايش هذا؟ خلي ما في مشكلة خلي هذا ايش هذا؟ جيب هذا نار فين نار؟ ممكن ما في 4 صار يجي ما في معلوم من ذا كلام؟ ممكن ما في أنا مو ولدي يعني ايش هذا كلام على بلاش புரியுங்க சுரப் இதுக்கு பாருங்க இதான் அரபு நாட்டில் இருக்கு சீஷா நம்ம நாட்டில் என்ன சொல்லுவாங்க நிலங்களும் பாபா கோயிஸ் இது خلي بعدين ஒன்று தின்னலாமட்டு வர போகிறோம் جيب قهوة ககுவாண்டா கோப்பி நம்ம நாட்டில் கோப்பி அங்க இது ககுவா இப்படி கொஞ்சம் اشرب انت اشرب என்ன இப்படியே சொல்கிறேன் ايوه அது சொட்டு தான் ஊற்றி கொடுத்தேன் அந்த ஆள் காணாமல் நான் கூட ஊற்றினோம் ஒரு சரம் தான் ஊடிய சொல்லுவான் ايش هذا؟ شوية انت خدير جيب شوية هذا انت خدير என்னை கொஞ்சம் உங்களுக்கு கூட இருக்கா انا بص حرام شوف هذا ايش هذا؟ بلاش كذا اشرب குடிக்கக்குள்ள இப்படித்தானே كويس قهوة هذا كويس مظبوط بابا أنا صديق يجي أنا صديق بعدين شاديك هذا كويس أول شرب هذه بعدين شاديك நல்ல காலம் மொத்தருக்கும் அரபு தெரியா இல்லாட்டி பாபா ده مين هذا؟ இதான் நம்மளோட சதீக் مرحبا மரகாபாண்டா வாங்கன்னு கூப்பிடுறாரு நீ திரும்பி போறேன் மரகபாண்ட வாங்க இவரே சதீக் புதுசா வந்து إدريش ഇരിക്കട്ടെ ഇതിരിച്ചണ്ട ഇരിക്കട്ടെ വേറെ என்ன பேர் என்ன നമ്മുടെ നിതീഷ് എണ്ണേക്കുന്ന هذه قهوة ഇന്ന് ശീറ அதெல்லாம் கேட்காதீங்க அது சீசாண்டு போட்டு குடிக்காது உங்களுக்கு கோப்பி ஊற்றி கொடுக்கதான் சொல்கிறேன் ഇള്ളിക്ക് അത് പുകയെ കാണല്ലേ புகையான நம்ம நாட்டில் புகை ஒழிக்க சொல்கிறானே அதான் இங்கே சவுதியில் பகுத்து கோழிக்கானுகள் என்னது இதான் கோப்பி കുടിച്ചോണ്ട് ചെയ്യാതെ குடிச்சா குடி ليش؟ كرت هذا كرت هذا ايش ذي؟ أبل ഇന്ന് ജില്ല அப்புள்ள வட்டி தரதான் இதுதான் நம்மளுக்கு தேவையா இதால் அவன் சம்பளம் தாரன் இன்னைக்கு இதுகளை ஒட்டுறது கொடுக்குறது தின்றது شوف هذا كبير هذا صغير ها؟ أبل أبل ഇങ്ങോട്ടതെ بابا سريلانكا أبل سريلانكا أبل والله كويس والله 100 سريلانكي 100 كله موجود سريلانكا كله موجود أبل بي توڑم بي எல்லாம் பி தான் ஒன்றும் நல்லவில்லை പിന്നീട് ചിന്ന நான் தமிழ்நாட்டுக்கு வந்து நீ அங்க ஊர்ல கார் வாங்கியிருக்காய் வீடு வாங்கியிருக்காய் வளவலம் வாங்கியிருக்காய் சம்பளம் எவ்வளவு உனக்கு அதை பற்றி கேட்கப்படாது சம்பளம் கொஞ்சம் தான் கொஞ்சம் இனி வேற நல்ல நல்ல மனுஷன் நான் 700 சம்பளத்துக்கு வந்திருக்கேன் கருத்த மனுஷன்டாலும் நல்ல மனுஷன் உள்ளம் வெள்ள அதனால அந்த நான் உழைக்கும் அது சரி உனக்கு எவ்வளவு சம்பளம் எனக்கு 600 தான் 24,000 அப்ப எப்படி ஊர்ல ஊர் வளவு அதெல்லாம் வாங்குற எப்படி அதான் ரகசியம் அதையெல்லாம் கேட்கப்படாது சொல்ல மாட்டேன் جيب أنا அனப்பா أيوة அனப்பண்ட திராட்சை பரம்புல அனுப்பலவா أيوة أنا في سريلانكا هذا؟ في موجود سريلانكا؟ سريلانكا இருக்குது هذا في؟ في سريلانكا؟ في ما شاء الله அந்த காலபி என்ன இல்ல இலங்கையில இருக்காது நீங்க பிபி என்னோட பிகையில அது இலங்கையில எனக்கு இருக்காது ஆரம்பு தெரியா கொஞ்சம் தெரியும் تمر فين؟ تمر شيل تمر واحد
بدي اكل اكل كثير ايش هذا خليه انت اكل كثير اكل தின்னடா தின்னு வந்து நான் பாகுதுகள் முடிக்கிறேன் ايش ايش என்ன அதை இப்படி விழுந்து கேட்கிறாரு என்னது வேற வேலை இல்லையா பாபா கோயிஸ் كويس ميا 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 இப்போ ஆளுக்கு மயக்கம் வந்துட்டு விட்டு போட்டு خلاص خليه உழைக்க போகிறேன் صديق في شو انت ம் على طول بياكل ம் ம் خلاص انا هو برا يجي بعد 10 دقيقه روح سوق طيب. خلاص நீ கொஞ்சம் கொஞ்சம் அரபு தெரிஞ்சதால நான் இவ்வளவு பட்டு கிடக்கேன் பின்ன மயங்கோ போறா அதே டொய்லெட்டு கொஞ்சம் போய் ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுவேன் நான் உழைக்க எப்படி எடுக்கட்டாய் தானே இன்னும் வச்சு போட்டு போகிறேன் இப்போ உழைக்காம என்ன செய்யலாம் அப்படியே இருக்கும் காய்கள் மெல்ல உருவி தான் நாட்டுக்கு அனுப்புகிறேன் வேறு சம்பளத்தில் நம்மளோட அந்த மஞ்சள் இதை உறிஞ்சி போட்டேன் உரிக்க உரிக்கிறாண்டு சின்ன கழுத்து பறக்கும் ஒரே விதம் தானே பறக்கும் கழுத்து நாம் உழைச்சி போய்த்துக்கோமே அதெல்லாம் நமக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை அந்த மனுஷனுக்கு அதெல்லாம் தெரியாது கணக்கும் இல்லை இப்படித்தான காரமாங்கிறவெல்லாம் வாங்கி நாட்டில் இல்லாட்டி எங்கே 24,000 இதை நான் இழுத்து பார்க்கட்டும் கொஞ்சம். எது இந்த இருக்குது. வாரத்துக்கு கொஞ்சம் அடிச்சு பாரு நல்லா இருக்குமா? அடிச்சு பாரு மஞ்சள் பாரு உயர்டா போய் கேட்கலாம் இந்த பாபா இல்ல சத்து வந்து உயர்ந்து முடிப்பிட்டு போ நானடா குடிக்கல இது வரைக்கும் நீ ஊர்ல 1 முறையில் குடிக்கிறா தலை சுத்துது தலை சுத்தாம நீ இப்படி உரிங்க அவன் சொட்டு உரிங்க தெரியாத வேலைக்கு போ கடும் காரண்டா ஐயோ அவன் வந்தா என்ன செய்ய ஒழுங்கா ஒழுங்கா ஒழுங்குடா 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 வந்துடுவாடா ஏய் ஒழுங்குடா நீ என்ன மாவு குடிச்சுக்கிட்டான் என்னடா நடந்த வந்துடுவாடா ஐயோ ஐயோ அஞ்சானடா கிராமராமராமராமராது சிக் சரி வாங்க நீ வாடி نو لا ما في مشكلة والله أنا ليش في نوم ليش في ثاني مكان موجود في نوم ليش في نوم لا سرعة شوية والله انت ما في لا أنا مو لا كذا مشكلة كثيرة هذا أنا بشرب ما في مشكلة هذا جديد نفر مشكلة كثير لا ما في مشكلة ما في مشكلة ليش ما في مشكلة تعال هنا تعال ايش هذا ايش هذا ايش هذا مشكلة كثيرة هذا بابا ما في مشكلة إنقل نادي لنا دكتور عندي يومدي خلي خلاص شيل هذا شيل بدي مستشفى شوية بابا هذا شوف شوي ما في كلام انت بدي مستشفى مالك هذا موت نمر بعد في كلام يجي شرطة مشكلة والله مشكلة كثير شيل هذا ايش هذا أنا سريلانكا دكتور نحن إلهنا إلى ويدي إذا لم يكن ماتوا إلا ناري كذا تو جايشيكا هذا في لمون أيوة شوف إيش هذا ما في مرض لا ما في والله دكتور سريلانكي إلهنا دكتور اللي سريلانكي إيش هذا என்னடா நடந்தது விட்டு ஜா அதெல்லாம் கிளியர் كراش طيب كراش أنا بيرو بعدين واحد دقيقة لا خليه مشكلة كثيرة هذا صديق يلا انت روح هلا خلي بعدين روح
இன்னும் சொல்லுங்க. மர போகிறதா இருக்கிறதான்னு கேட்க கள்ளி பாதின்றோ வேண்டாதா தார் 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 சு கல்லி மாஃபி கலாம் கல்லி தார் hey mim bishi bulus santa mafi bulus santa bas pen bulus bulus pen நான் சின்ன நான் சின்ன போ pen mim bishi நான் எடுக்கல தெரியாவா da sate hada mim bishi bulus நான் எடுக்கல எனக்கு தெரியா ايش في كلام كلام ايش هذا நான் எடுக்கல மாபி முஷ்கிலா ஆனா மாபி மாறும் அரவும் தெரியாத கொள்ளையா شوف كل يوم بيشيل بولس انت انا ما في كلام اليوم قدير بولس بيشيل فين بولس جيب هذا எடுக்கல பாபா رو سلطة கொஞ்சி பாபா ايوه جيب بولس صورة هذا جيب هذا 5 معلوم سريلانكي بولس கம்சால் வேண்டாம் 5000 ரூபா இலங்கை காசு எவ்வளோன்னு கேட்க كم هذا سريلانكا بولس 5000 رூபா ده مكمل மூளை இல்லை والله مشكلة انت علي بابا صغير ما في مشكلة ده علي بابا كبير قدير مشكلة يلا رو اطلع برا ما ابي شكر انت انا ابقى سريلانكي ثاني سريلانكي يلا ما ابغى سريلانكي يلا 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 சரி, ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க. அதே அவ்வளோ கவலையாக சொல்கிறீங்க. இல்லை, இவங்க 3 பேரும் கவலையா நின்றுட்டு இருக்காங்களா, அதான் எனக்கும் கவலையாயிடுச்சு. இல்லை சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஆனால் என்ன பாஷை பேசுனாங்கன்னு தான் எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. அந்த மாஸ்டர் அடிக்கடி தலையை சொல்லிக்கிட்டே இருந்தீங்க, புரியல தானே? ரைட், நல்லா மாஸ்டர் சொல்லுங்க. என்ன சொல்றது, நல்லா இருந்தது. ரஃபீக் நாடு அரபியெல்லாம் அது ஒரிஜினல் அரபியா உங்களுக்கு தெரியாது, அப்போ ஒரிஜினல் நல்லா அந்த அரபி இதெல்லாம் நல்லா இருந்தது. கொஞ்சம் கூட ஆச்சு, அந்த சிரிக்க ரொம்ப நீட்டமாக போயிட்டு. அது என்ன விஷயம்னாரோ காசை கலவெடுக்கிறதுக்காக அவ்வளோ போன விஷயம் கொஞ்சம் ரொம்ப கூட போரிங்காக இருந்துச்சு. அந்த நடிப்புகளை நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை, நீங்கள் நல்லா செய்வீங்க. பெருசாக அவ்வளோ சோபிக்கவில்லை அப்படின்னு தான் சொல்ல வேணும். ஆனால் நல்லா பண்ணீங்க. இப்படி தான் கொஞ்சம் கூட லேகிங் கூட. பொதுவாக இந்த நிகழ்ச்சி அப்படின்றது வந்து வாங்க பழகலாம் அப்படின்னாலே எப்பயும் வந்து நம்மளோட ஆடியன்ஸை வந்து சிரிக்க வைக்கணும். எவ்வளோ தூரம் நம்ம சிரிப்பை உள் சேர்த்துக்கிறோமோ அவ்வளவு தான் அந்த நிகழ்ச்சி சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க வந்து நிறைய விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் சிரிப்பை போட்டோம்னா இன்னும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி வந்திருக்கும் அப்படின்னு தான் சொல்ல வரீங்க. ரைட், ஓகே. விளங்கியிருந்தா உங்களுக்கு புரியும், விளங்காதான் பிரச்சனை. விளங்காதான் பிரச்சனை. அதாவது இப்போ நம்ம பேர் என்ன சொன்னீங்க? ரஃபீக் சொன்னார், பாஷை விளங்கியிருந்தா இது என்ன நல்லா ரசிச்சிருக்கும், நல்லா காமெடியாக இருந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்போவுமே ஒன்றை வச்சுக்கிறோன்னு என்னென்னா, நாம் செய்கிற நிகழ்ச்சியில் நாங்கள் பேசுகிற பாஷையே உலகத்தில் எந்த ஒரு இடத்துல இருந்து ஒரு ஒப்சர்வ் பண்ணுறோம் இல்லை ஒரு பார்வையாளனுக்கு புரியாது, எல்லா பாஷையும் தெரியாது. ஆகவே பார்வையாளனுக்கு எப்படி கொடுக்கணுங்கிறத நாங்கள் தான் தீர்மானிக்கணுமே தவிர, நாம் பாஷை புரியலைன்னு சொல்கிறது பாடி லாங்குவேஜில் கொடுக்கணும். ஆட தெரியாதவனுக்கு என்னமோ கோணல்ன மாதிரி ஆயிரும். சரியா? அதனால் எப்போவுமே நீங்கள் இதில் முக்கியமாக வச்சுக்கணும். வாங்க பழகலாம் வர்ற போது காமெடி தான் முக்கியமாக இருக்கணும். நீங்கள் ரிஹர்சல் பார்க்குற போது கூட அந்த ரிஹர்சலில் அவங்கள பார்த்து மற்றவங்க சிரிக்கிறாங்களான்னு பார்க்கணும். அப்போ ரிஹர்சலில் சிரித்தா தான் மற்றவங்க சிரிப்பாங்க. அங்கேயும் சிரிக்கலைன்னா சிரிக்க மாட்டாங்க. அரபி பாஷையில் இந்த பொண்ணு அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிருங்க. ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. தெரியாதே, எனக்கு தெரியாது. அதான் ஜமீலன் ஜித்தன். ஜமீலன் ஜெயிலில் போய் வித்தன என்னது? ஜமீலன் ஜித்தன். குருமா குருமா கோயிஸ் கோயிஸ்னா நல்ல குருமா கோயிஸ். ரைட். இன்று முதல் தனு வந்து குருமா கோயிஸ் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தவங்களுக்கு வந்து அற்புதமான வாழ்த்துக்கள். ரைட், சரி, தேங்க்யூ. இன்றைய வாங்க பழகியில் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸே வந்து சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம மருதமுனை டீம் விளங்காத பாஷையாக இருந்தாலும் அரபி பாஷையாக இருந்தாலும் சும்மா அட்டகாசமாக சொல்லியிருக்காங்க.
அதே மாதிரி நம்ம தனுவை வந்து அற்புதமா வாழ்த்திட்டு போயிருக்காங்க. என்ன குருமா குவைஸ் இல்ல குவைஸ் ஒன்லி குவைஸ் குருமா எல்லாம் கிடையாது. குவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ரைட். அந்த அற்புதமான பெர்ஃபார்மன்ஸ் தொடர்ந்து இன்னொரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வரப்போகுது. வளமையாலங்க வாங்க பழகலாம் இந்த எபிசோட்லேயே வந்து ஒரு கலர்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா அது இவங்களோட தான். ஆமா இவங்களோட தான். ஆனா இவங்களும் வந்து இன்னைக்கு ஒரு வித்தியாசமான கன்செப்டோட வந்திருக்காங்க. ஸோ இது வரைக்கும் பார்க்காத இரு முகங்கள். சரி இந்த முகத்தை வந்து ஆல்ரெடி நாங்க பார்த்துருக்கோம். ஆனா இந்த கெட்டப்பை பார்த்தா பார்க்காத இரு முகங்கள் இரு தோற்றம் அப்படின்னு சொல்லலாம். சரி ஓகே, லெட்ஸ் வெல்கம் டிஸ்கோ ராஜா அண்ட் ராதா. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. என் கண்ணில் பாவை என்றோ கண்ணம்மா என் உயிர் நின்னதென்றோ. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி. உன்னை மணந்ததனால் சபையில் புகழும் வளர்ந்ததடி. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. கால சுமை தாங்கி கோலே மார்பில் என்னை தாங்கி வீழும் கண்ணீர் துடைப்பாய் அதிலென் விம்மல் தணியுமடி. பாலம் விழுதுகள் போல் உறவு ஆயிரம் வந்தும் என்ன வேறென நீ இருந்தாய் அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன். உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. முள்ளில் படுக்கையிட்டு இமையை மூடவிடாதிருக்கும் பிள்ளை குலமடியோ என்னை பேதமை செய்ததடி. பேருக்கு பிள்ளை உண்டு பேசும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு. என் தேவையை யார் அறிவார், என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும். உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. என் கண்ணில் பாவை என்றோ கண்ணம்மா என் உயிர் நின்னதென்றோ. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் ஒரு ஹார்ட் டச்சிங் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம். ரொம்ப டச்சிங்கா இருந்தது. ராதா ஏன் இன்னும் அதே ஃபீலிங்ல இருக்காங்க. சரி ஓகே, முக்கியமா இந்த பெர்ஃபார்மன்ஸ் பத்தி எங்களுடைய நந்தா மாஸ்டர் ஜி கிட்ட தான் கேட்கணும். இந்த படம் வந்து வியட்நாம் வீடு, சிவாஜி கணேசன் அண்ட் பத்மினி ரெண்டு பேரும் நடிச்சு. இது வந்து சிம்பு ராயனந்தாரா லேட்டஸ்ட். சரி ஓகே, என்ன சொல்லலாம் ராஜாவை பற்றி? அதாவது வியட்நாம் வீடு அப்படின்ற ஒரு படம் வந்து அந்த காலத்தில் வந்து கண்ணில் தண்ணி வார மாதிரி தான் படங்கள் அந்த காலத்தில் இருக்கும். இப்போ அதெல்லாம் மறந்து படங்களில் அழுகுறதுக்கு ஒரு சந்தர்ப்பமே இல்லை. ஆனால் அதை திருப்பி இந்த ஒரு குறுகிய ஒரு அரை மணித்தியாலத்துக்குள்ளே ராஜா எப்படி கொண்டு வர முடியும்ன்றதை பல பாடல்களில் வெளிக்கொண்டு வந்திருக்கார்.
இது ஒரு வித்தியாசமான ஒரு கெட்டப், வித்தியாசமான ஒரு பாடல் தெரிவு, நடிப்பு. இன்றைக்கி நிச்சயமாக அந்த வாய் அசைப்பு அத்தனையும் சூப்பராக இருந்தது. அந்த ராதா எதுவுமே இல்லாமல் அந்த விஷயத்துக்குள்ளே போயிட்டு இன்னும் அவங்க அந்த பெர்ஃபார்மன்ஸில் தான் இருக்கிறாங்க. அந்த வகையில் வந்து இந்த மேடை நாங்களும் பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். அவ்வளோ அற்புதமாக நடிக்கிறாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக ரொம்ப அழகாக நடித்தாங்க. எந்த குறையும் சொல்கிறதுக்கு வழியில் ரொம்ப அழகாக நடித்தாங்க. சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். ட்ராமா ஆக்டிங் கிளாஸ் இருக்குது, நடிப்பு பற்றி சொல்லிக் கொடுக்குற பயிற்சி சொல்லிக் கொடுக்குற போது ஒரு சேரை வச்சுட்டு நடிக்க சொல்லிக் கொடுக்குறது. சேரை வச்சு நடிக்க சொல்கிறேன்னு சொன்னால் நடிகன் நடிக்கிறது இல்லை, அந்த நடிகன் சேரை நடிக்க வைக்கணும். சரியா? அப்படியே ஒரு இருக்குது. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் ராஜா இப்போ நடிக்கிற போது பார்த்தேன். ராதா என்ன பண்ணுறாங்களோ இல்லையோ தானும் நடிச்சுக்கிட்டு ராதாவையும் நடிக்க வைக்கிறார். எங்கே கொடுக்குறது இழுக்கிறது இப்படி சொல்கிறதன் மூலம் ராதாவையும் நடிக்க வைக்கிறார். அதுதான் அந்த அவரோட ஆக்டிங்கில் உள்ள ஒரு ஒரு பவர்ஃபுல்லான திங்க் அப்படின்னு. ஆனால் மொழி தெரியாட்டிலும் கூட ராதாவை நான் எப்போவுமே ரசிக்கிறது உண்டு. ராதாவுடைய முகத்தில் இருக்கிற பாவங்கள் எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய பாவங்கள். அவரோட ராதாவோட முகத்தில் பாவம் வருதோ இல்லையா, அது ரொம்ப பாவமாக தான் நிற்கிது வந்ததுலேருந்து. இருந்தாலும் பரவாயில்ல, 2 பேருக்கும் வந்து அற்புதமான வாழ்த்துக்கள், நன்றிகள். சூப்பரான பாட்டு செலெக்ஷன். ரைட், சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நாங்கள் பார்த்துருந்தோம். ஸோ டிஸ்கோ ராஜா எல்லா பாடலுக்குமே வந்து டான்ஸ் ஆடக்கூடிய ஒருத்தர். ஸோ இன்றைக்கும் வந்து அவருடைய நடிப்பையும் வெளிக்காட்டி ராதாவோட நடிப்பையும் வந்து அவரே வெளிக்காட்ட வச்சுருந்தாரு. ஸோ ரொம்ப அழகாக இருந்தது அந்த பெர்ஃபார்மன்ஸ். அதை தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சியில் வந்து இந்த டீமை பற்றி நான் பேசவே மாட்டேன். அது யாருன்னு சொல்லிடலாம். ஆனால் இந்த டீமை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா போன வாரத்தில் இருந்து சரி எங்களுடைய பூராயம் டீம் தான் வர போகிறாங்க. ஸோ பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி பேசாமல் இருக்க முடியல. ரைட், இருந்தாலும் என்னுடைய அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக வளமையாக எங்களுடைய வாங்க பழகலாம் டீம்லேருந்து சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் அடுத்தடுத்து கொடுத்துட்டு வர எங்களோட பூராயம் டீம் வர இருக்கிறாங்க. அவங்கள வெல்கம் பண்ணலாம். லெட்ஸ் வெல்கம் தேம். डमाले डमाले डुमिले डुमिले हे डुमिले डुमिले डमाले 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 डुमिले डुमिले हे डुमिले डुमिले डमाले डमाले फाटी முடிவு பண்ணிட்டனா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். ராங் பண்ண ராட் தானே எல்ல கோட்டுக்குள்ள, சொக்கு சீன் டாப் தானே நானும் ஊருக்குள்ள. தப்பு பண்ண வாய ஒச்சி தட்டு வேண்ட பல்ல, என் மனசுக்குள்ள வில்லனுக்கு ஈவு இறக்கம் இல்ல.
சரி, ரொம்ப அழகான மைமிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க, சூப்பராக இருந்தது. சரி, எங்களோட ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். கலைச்செல்வன் சார் சொல்லுங்கள். பூராயம் குழுவினர்கள்லாம் ஒன்று சேர்ந்து இன்றைக்கி ஒரு புதுவிதமான ஒரு கெட்டப்பில் வந்து ஒரு மேஜிக் காட்டுற மாதிரி ஒரு நிகழ்ச்சியை காட்டியிருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் பூராயம் குழுவினர் வந்து இதுவரைக்கும் எல்லாமே பண்ணுறது எல்லாமே நல்லா பண்ணி வந்து நிறைய விருதுகளும் பரிசுகள் எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சதுனால தன்னம்பிக்கை கூடிருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த தன்னம்பிக்கை ரொம்ப கூடக்கூடாது. புகழ்ச்சி என்பது வளர வேண்டியவர்களுக்கு ஊக்க மாத்திரையாக அமைய வேண்டுமே தவிர தூக்க மாத்திரையாக அமையக்கூடாது. சரி, நந்தா மாஸ்டர் சொல்லுங்கள். பூராயன் வளமையாக நல்லா செய்யக்கூடியவங்க இன்றைக்கி நல்லா தான் செஞ்சாங்க. இது பார்த்து பழகின ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் வேறு எதிர்பார்க்க பூராயன்கிட்ட இன்னும் வித்தியாசமாக இருக்குன்னு எதிர்பார்க்குறது தான் உங்களுக்கு கொஞ்சம் குறைவாக விளங்குனது. ஆனால் நீங்கள் வந்து நிறையா நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய ஆக்கள் இந்த முறை மெனக்கடை இல்லையோ என்னமோ ஒன்று விளங்குது. ஆனால் மேஜிக்ன்றதை நீங்கள் அழகாக பண்ணும் வரைக்கும் அழகாக பண்ணீங்க. இது கொஞ்சம் பார்த்து பழகின மாதிரி ஒரு பண்ணுங்களேன். இதுக்கு முறை அது இது ஸ்டைலில் பண்ணது மேஜிக் கொஞ்சம் வித்தியாசம். அதுதான் அது கொஞ்சம் அதை பார்த்ததுனால இந்த வித்தியாசம் விளங்கல. கிட்டத்தட்ட ரெண்டு ஒரே மாதிரி இருந்தாலும் நல்ல முயற்சி. இனிமேல் பூரான்னு நாங்கள் கமெண்ட்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நன்றி. சூப்பரான வித்தியாசமான ஒரு அழகான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க எங்களுடைய பூராயம் டீம். சரி, அவங்களை தொடர்ந்து அடுத்ததாக வந்து இந்த இடத்துல வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்காரு. அதாவது இந்த எபிசோடில் வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப நேரமாக ஒருத்தர் காத்துட்டே இருக்கார். ஸோ அவர் வேறு யாரும் இல்லை, எட்வர்ட் கூட இன்னைக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பார்ட்னர் வந்து வந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். எட்வர்ட் வந்து ரொம்ப நிகழ்ச்சி ஆரம்பிச்சிலேருந்து ரொம்ப நான் வந்து வித்தியாசமான கெட்டப்புன்னு கொடுக்க போறேன், வித்தியாசமான கெட்டப்புன்னு நினைச்சு ஒரு கெட்டப்புன்னு போட்டிருக்காரு. இது ட்ரங்க் அண்ட் மங்கி ஸ்டைலா இல்லாட்டி சங்கி மங்கி கொண்டான்னு தெரியல. ரெண்டு பேரும் வந்து சூப்பரா வந்து வித்தியாசமான கெட்டப்ல இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரையும் இப்போ கூப்பிடலாம், வரவேற்கலாம். ஸோ யாரு இன்னொருவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய உசைனா டுபுக்கு அவர்கள் தான் வந்திருக்காரு. ஸோ நீண்ட நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எட்வர்ட் அண்ட் உசைனா ரெண்டு பேரையும் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். லெட்ஸ் வெல்கம். डमाले डमाले डुमिले डुमिले हे डुमिले डुमिले डमाले 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 डुमिले डुमिले हे डुमिले डुमिले डमाले डमाले फाटी मुड़ी பண்ணிட்டனா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். ராங் பண்ண ராட் தானே எல்ல கோட்டுக்குள்ள சொக்கு சீன் டாப் தானே நானும் ஊருக்குள்ள தப்பு பண்ண வாய ஒச்சி தட்டு வேண்ட பல்ல என் மனசுக்குள்ள வில்லனுக்கு ஈவு இறக்கம் இல்ல. டமாலே டமாலே டுமிலே டுமிலே ஹே டுமிலே டுமிலே நம்மளும் ஏஜென்சி வச்சு நடத்துகிறோம். எல்லாத்தையும் வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு தான் இருக்கும். ஏமாற்றி தான் அனுப்புறதுக்கு வெளிநாட்டுக்கு என்ன செய்ய. இப்போ போக மாட்டேங்காங்களே நிறைய பேர். கொஞ்சம் காசு கேட்குறானுங்க. பரவாயில்ல, நீ சரி ஆசிரியர் வருவாங்க பார்ப்போம். ஏஜென்சி நானும் ஃபுல் ட்ரை டெலிவரி போகிறது. எவ்வளோ பார்த்தாலும் ஏமாத்துறான். இந்த ஏஜென்சியை பார்ப்போம். ஜில்மால் ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ். ஜில்மால் நல்ல ஆளாக தான் இருப்பான். ஐயா வாங்க வாங்க. வெளியே போகணுங்க. வெளியே உங்கள் வீட்டில் ஓட்டுவாங்க. நீ போ. அது இல்லைங்க, அப்போ நான் வெளியே போகணும். வெளியே போகிறதா காலை உங்கள் வீட்டுக்கு போய் போகல நீங்கள் இங்கே. ஐயோ நீங்கள் ஐயா அது கோர்ட்டுக்கு போகணும். கோர்ட்டுக்கு போகிறோம்டா. அது மண்டே உடைங்களே அவனை கொண்டு போவான் கோர்ட்டுக்கு. அவங்கள அது இல்லையா, ஒரு டின்னு நாவினா 400 ரூபா கொடுப்பாங்களா அந்த ஊரில். ஒரு டென்னுக்கு 400 ரூபாயா? ஒரு டின்னு நாலினா, ஒரு டென்னு 400 ரூபா கொடுப்பாங்க. நாலினா டின்னா என்ன நீங்கள் விளக்கமாக சொல்லுங்க. நீங்கள் எனக்கு ஒரு டின் நாலினா 470 rupees. ஒரு டின் 4 விலங்கலையே, விளக்கமாக சொல்லுங்க. ஐயா ஒரு டின்னார். ஒரு டினார். அடே ஒரு டினார், ஒரு 4 டின் இல்ல அது. அது ஒரு டினார். ஒரு டினார் அந்த ஊரு தான்.
குவைட் குவைட் கோட் இல்ல குவைட் குவைட்டுக்கு போகணும் உங்களுக்கு சரி உட்காருங்க நீ கோட்டுக்கு போகணும் உட்காரு நீ டீடைல்ஸ் சொல்லுங்க நீங்க முதல்ல சொல்லுங்க டீடைல் உங்க பேர் என்ன என் பேர் வந்து ஃபுல் நேம் ஃபுல் நேம் சொல்லுங்க முட்டை போண்டா முருகேசன் முட்டை போண்டா முருகேசன் அப்ப சொல்லுங்க அது ஷார்ட் பண்ணி முருகா 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 முட்டை தான் கூப்பிடுங்களே அதில் சரி பாஸ்போர்ட்லாம் இருக்கா பாஸ்போர்ட் செய்யணுமா ஐயோ பாஸ்போர்ட் செய்வான் நம்ம அடுத்த விட்டு இருக்கிறோம் பாஸா 1 கிலோ சிமெந்தியும் மண்ணனும் கொடுத்தா பாஸ்போர்ட் செஞ்சு வந்துடும் பாஸ்போர்ட் அது இல்லை வெள்ளை அந்த சிவப்பா இருக்கும் கடவுச்சிட்டு எதே கடவு பற்றி தெரியும் அடவு தான் வைப்பேன் அடவு இல்ல அட உங்களுக்கு விலங்க இல்ல கடவுள் சிவப்பா இருக்கும் சேப்பா புஸ்தகம் உண்டு அந்த இது பொட்டை ஒட்டினது உண்டா உங்க பொட்டை ஒட்டினது எங்க இருக்கா எடுக்கணும் எங்க எடுக்கணும் ஏஜென்சில தானே எடுப்பாங்களாமே நாங்கள் எடுத்தாலும் பாஸ்போர்ட் நாங்கள் தான் அப்போ அந்த செலவு நீங்க கொடுக்கணும் இல்லை போகும்போது கொடுப்பாங்களாமே காசு அது பொம்பளைகளுக்கு நீ பொம்பளைங்களா இல்ல சரி இந்த வயசுல நீங்க இப்ப என்ன செய்ய போறீங்க அங்க என்ன செய்ய சொல்ற வேலை செய்யும் சரி உங்களுக்கு வேலை இருக்கு நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு நாள் பல்லு வளர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு சம்பளம் உங்களுக்கு எனக்கு பல்லே இல்லை வளர்க்கறது உங்களுக்கு இல்ல ஒட்டகத்துக்கு ஒட்டகத்துக்கு பல்லு விளக்கினா உங்களுக்கு சம்பளம் ஒட்டகத்துக்கு பல்லு விளக்கினா சம்பளம் ஒரு பல்லுக்கு எவ்வளோ ஒரு டினார் இன்னொரு வேலை இருக்கு நீங்க எவ்வளவு வெட்டுறீங்களோ அவ்வளவு சம்பளம் உங்களுக்கு எவ்வளவு வெட்டுறீங்களோ எனக்கு யாரையும் அந்த வெட்டி கிட்டு எனக்கு பிடிக்காது யாரையும் வெட்டவும் மாட்டேன் இல்ல ஒரு நாளைக்கு எவ்வளவு வெட்டுறீங்க அவ்வளவு சம்பளம் எம்பம் பண்றது எம்புலன்ஸ்ல போறது எம்புலன்ஸ்ல இல்ல ஓய் எம்பம் பண்றது சரி மெடிக்கல் எடுக்கிறது எப்படி மெடிக்கல் வீட்டுக்கிட்ட முனிசிபல் டிஸ்பென்சரி எடுத்துக்குவேன் அந்த மெடிக்கல் இல்ல அது டெங்கு நோய் வந்து எடுக்கிறது இங்க நான் உங்களுக்கு வெளிநாடு போறது ஸ்பெஷலா எடுக்கணும் உங்களுக்கு ஓட்ட பல்லு இருக்கா பல்லு நிரப்பணும் உங்களுக்கு புல் செக்கப் பல்லு இருந்தா தானே நினைக்கிறதுக்கு அப்ப நீங்க வெளிநாடு போய் என்ன புடுங்க போறீங்க ஒன்றும் பிடிக்கல இப்படி எல்லாரும் போதான் எனக்கு ஒரு ஆசை நப்பாசை என்னது நட்பாசை அது நப்பாசை இல்ல நட்பாசை பாஸ்போர்ட் எடுக்க போட்டோ எடுப்போம் சரி நான் எடுத்தாரேன் சரியா சேர அனுப்பி உட்காருங்க நின்று கொண்டா உட்காருங்க உட்கார்ந்து போட்டோ பிடிக்க போறீங்களா இப்படி உட்காரு ரைட் சரிங்க இஸ்மாயில் வரல நான் மட்டும் தான் வந்தேன் இஸ்மாயில் சிரிப்பு தெரியாதா இஸ்மாயில் சிரிப்பு புன் சிரிப்பு அந்த ஒரு சிரிப்பு தேவை நீ ஒழுங்கா சிரிப்பு பாஸ்போர்ட்டுக்கு காது நல்லா தெரியணும் காது அப்படி இல்ல காது நல்லது காது லேசா தெரியணும் அது பாஸ்போர்ட் தானே போட்டோ தானே காது நல்லா தெரியும் பல்லு தெரியக்கூடாது ஆனா எந்த பாஸ்போர்ட் எடுத்துக்கிட்டு யாரையும் தலை மாத்தி அனுப்ப கூடாது தலை மாத்தி அனுப்புறது இல்ல சரி பேர்த் சர்டிபிகேட் இருக்கா உங்களுக்கு மரண சாட்சி கொண்டு தாரு உயிரோட தான் இருக்கீங்க இப்ப ராஜாட்ட கேட்டு அவரு மரண சாட்சி எடுத்தார் அப்ப ராஜா தான் செஞ்சுட்டு இருக்காரு உயிரோட மரண சாட்சி கொடுக்குறாரு ஏதோ ஒன்று எடுத்திருந்தா கச்சேரியா ராஜா நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் சரி இங்க நேரா ரைட் கையை உள்ளுங்க கையை உள்ளுங்க ஏய் இப்படி இல்ல இப்படி ரைட் அது செத்த போனா மாதிரி அப்படி கையை உள்ளுங்க இப்ப அப்ப கையை எப்படி வாங்க கையை வச்சு மூஞ்ச வச்சு அழகா நேரம் இருக்கும்டால சரியா சரியா
ரெடி தானே இஸ்மாயில் இஸ்மாயில் வரல நான் மட்டும் வந்தேன் சொன்னா கேளுங்க இஸ்மாயில் வரல ரைட் முதுகாலே இது கேமரா அது பொம்பளை இல்லை அழகா விடுங்க பார்க்கலாம் ரைட் என்ன சரி நீங்க அழகா அழகா ஒழுங்கா நேரம் அழகா மிஸ்டரியா சரி சரி ஏய் அப்படி இல்ல ஒட்டு போட மாதிரி இருக்கு சொல்லி தொலைங்க போட மாதிரி ஏ போடா போட மாதிரி தான் எங்க வந்து சத்தம் வரக்கூடாது அழகா நேரம் கூட ஸ்டைலா சரியா எத்தா சரியா விளங்குதா பால் கொஞ்சம் விட்டுங்க ஓ ஆ போய் அதே விரிச்சு போடு அப்படி இல்ல ஓய் போடி ரைட் பாஸ்போர்ட் எடுப்போம் பாஸ்போர்ட் காலையா செக் பண்ணுறீங்க நீங்க இருங்க நான் எடுக்கிறேன் அந்த வயிறு உள்ளுக்க நீங்க மாசமான மாதிரியா ரைட் இங்க சரியா ஓகேயா ஓகே சரிதானே ஓகே 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 ரைட் போட்டோ எடுக்க எப்படின்னா பாஸ்போர்ட் எடுக்க என்னன்னா சரி சரி வேற என்ன உங்களுக்கு தேவை டீல பேசுவோமா டீல பேச என்ன பேச இப்போ நீங்கள் எவ்வளோ தாரீங்க இப்போ குவைட் போக 1 லட்சம் ரூபா கட்டணும் நீங்கள் 1 லட்சம் ரூபா நான் கட்டுவோம் ஓ நீங்கள் கட்ட இருக்கா காசு புள்ள குட்டி இருக்கா புள்ள இருந்தது வேலையே எடுத்துட்டு ஏன் கவனிக்க மாட்டான் நீ ஒரு புள்ள வளர்த்தமே வளர்க்கணும் ஒழுங்கா தான் வளர்ந்து கவனிக்க மாட்டான் ஏன் நீங்கள் ஆடுறீங்க பாடுறீங்க ஓடுறீங்க வெளியே விரட்டுறான் வீட்டு ஓ ராதா பின்னுக்கு போனால் அப்புறம் இது ஆகி போகிறேன் அதான் ஓ இந்த ஆடு இப்போ தெரியாது ஓட்ட பல்ல வச்சு வெளிநாட்டு போகிறதா பல்லு போட்டு என்ன பல்லு போட ரப்பர் பல்லு போட ஜம்பளை காண பிடிச்சி வீசிடுவாங்க பல்லு போடுறாங்க இப்போ எங்கே சைனாக்காரன்ட்டு போனால் பல்லு போட்டு விட்டுருவோம் சைனா இங்கே நீங்கள் போய் குவைட்க்கு நீங்கள் சைனா போக தேவையில்லை இல்லை பல்லு போட சைனாக்காரன் இருக்காங்க எங்கே இருக்கான் ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா இருக்கானா ஓ மெயின் ஸ்ட்ரீட்டில் இருக்கான் மெயின் நான் போட்டு தரேன் பல்லு உங்களுக்கு ஓகே நீ போயிட்டு வாங்க அப்போ டீல் ஒன்று பேசுறது என்ன டீல் உங்களுக்கு என்ன வேணும் என்ன கேட்டீங்க குவைட் போகணும் சரியா நீ உங்களுக்கு நாளைக்கு என்னது மரண சாத்திகை இல்லை பேர்ட் சர்டிஃபிகேட் பிறந்த குறிப்பு ஊசி கார்டு இருக்கா ஊசி போட்டுக்கோ தெரியல ஊசி ஊசி போடு 5 வயசு 6 வயசு ஊசி போடுறது தானே காட்டு அது அம்மாட்ட தான் கேட்கணும் அம்மாட்ட கேட்டு தான் சொல்லணும் அம்மா உயிரோட இருக்கா அம்மா உயிரோட இருக்கா இப்பதான் வந்தேன் ஐயா இப்பதான் வந்தேன் எவ்வளவு காது வளர்க்காதா சாப்பிடுங்க நான் சாப்பிட்டேன் கொண்டு வாங்க சாப்பிடு கொண்டு வாங்க வரும்போது குளிச்சுட்டா வந்தீங்க ஒரு நாளைக்கு தான் போவேன் இல்ல குளிச்சுட்டா வந்தீங்க குளிச்சுட்டு நேற்று தான் ஐயா கொண்டு வந்தான் 1 மாசத்துலப்பா இப்படி தான் ஏஜென்சி மாதிரிலாம் செய்வாங்க இந்த தலையை கழட்டிட்டு போயிட்டான் தீவிர படுக்கை போட்டான் தீவிர வீசிட்டான் ஐயோ ஐயோ நானும் வந்தேன்னு அது பஞ்சம் முடிச்சு வாங்க வளமை போலவே நம்ம எட்வர்ட் வந்து அவரோட சக நண்பரோட வந்து சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. நம்ம ஹுசைன் நான் என்ன சொல்றார்? நான் எப்படி கேக்காது என்ன இல்ல இல்ல வேண்டியது சொல்லியாச்சு சொல்லியாச்சு. ராதா எப்படி இருக்குது? நாடு மாதிரி ராதா 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 இப்பதான் வந்துட்டு போறேன். சரி ஓகே. நந்தகுமார் மாஸ்டர் சொல்லுங்க. இந்த வாங்க பழகலாம் நிகழ்ச்சி வந்து இன்றைக்கி ஒரு எல்லா இடமும் பார்க்கக்கூடிய பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக வந்திருக்கு. இதில் என்ன ஒன்று புரியாத ஒரு விஷயம் இருக்குது.
எங்களுக்கு ஒரு விஷயம் எனக்கே புரியல. என்னென்னு கேட்டால் உசேனானா எல்லாம் பொறுத்தவரை ஒரு பிரபல நடிகர், நிறையா மேடை ஏறினவர், ஒரு பெரிய அற்புதமான நடிகர். எட்வர்டை பொறுத்தவரை யார் கூப்பிட்டாலும் தனக்கு ஈடு கொடுத்து நடிக்கக்கூடிய ஒரு நடிகர். இந்த ஸ்கிரிப்டில் இன்னொரு வீக் ஒன்று இருக்குது. அதாவது ஆரம்பத்தில் கோட் டினார் எல்லாம் கேட்குது, கடைசியில் காது கேட்குது இல்லை. அது எதனால் காது கேட்கலன்னு புரியல. ராதாபுரம் அதனால் அந்த அந்த மருத்துவமனையாக இருக்கட்டும், அவங்க கூட நல்லா செஞ்சாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அரபி விலங்கி இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிக்காரு. சவுதி டெலிகாஸ்டாக இருந்தால் பரவாயில்லை. அது மாதிரி அந்த சில குறைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் உங்களுக்கு இருக்குது. என்னென்னா பார்க்கும் பொழுது நாளைக்கு நாங்கள் இருப்போமோ வேறு ஜட்ஜஸ் வருமோ தெரியாது. எல்லாமே நல்லா இருக்குது, நல்லா பண்ணிங்கன்னாலும் கூட நல்லா இருக்காது. சில குறைகளை சரக்காட்டி போனால் நாங்கள் இன்னும் மென்மேல் போகும்போது இன்னும் சில பேருக்கு வழி கிடைக்கும். அதனால் அதுகளை கொஞ்சம் பார்த்துக்கொண்டு நான் இப்போ என்னென்ன அதாவது என்னென்ன கிடைச்சதை செய்யணுன்றதுக்கு செஞ்ச மாதிரி ஒரு விஷயம் ஃபீல் ஒன்று விளங்கிச்சு. 2 பேரும் எட்வர்டும் வந்து அதை சரியாக நடித்தார். சில இடங்கள் அந்த கதை புரியலை. இது ஜில்மால் ஏஜென்சின்னா போர்டு இல்லை, பார்த்து ஜில்மால்ன்றீங்க, அப்போ விளங்குது இல்லை, போர்டு இல்லை. அதில் ஜில்மால் ஏஜென்சி சொன்னால் அதில் இல்லை. அப்போ நீங்கள் வாசிக்கிறீங்க, அப்போ கண்ணும் விளங்குது. அப்புறம் முதல்ல வந்து கோட் அப்படின்னா அப்போ காதும் கேட்குது, கடைசியில் காது கேட்கல, ஏன்னு தெரியுது. சூப்பரான கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம நடுவர்கள் 2 பேரும். அதே மாதிரி எட்வர்ட் அவரோடு சேர்ந்து உசைனால வந்து ரொம்ப ரொம்ப நல்லா வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடுவீங்க. இன்றைக்கி வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா தான் இருந்தது. உங்களோட ஆக்டிங்லாம் சூப்பராக இருந்தது. அதில் விஷயம் வந்து உள்ள விஷயங்கள் தான் கொஞ்சம் நகைச்சுவை குறைவு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரைட், அடுத்த ஒரு எபிசோடில் வந்து இதெல்லாம் திருத்திட்டு இன்னும் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குறோம். எட்வர்ட் வந்து சிரிக்கிறார். அவர் சிரிப்புலேயே ஒரு ரகசியம் இருக்குது. அடுத்த முறை வாரங்க அவனுக்கு அப்படின்னு இருக்காரு. ரைட், ஓகே, சரி, தேங்க்யூ ஸோ மச், நன்றி. ரைட், இன்றைக்கி வந்து வளமை போலவே நம்ம வாங்க பழகலாம் ப்ரோக்ராமில் வந்து 4 பெர்ஃபார்மன்ஸும் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. எல்லா பெர்ஃபார்மன்ஸுக்கும் அழகான கமெண்ட்ஸை வந்து எங்களுடைய நடுவர்கள் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் கிடைக்கும்போது இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை வந்து உள்வாங்கி பண்ணணும் அப்படின்ற எண்ணம் வந்து எங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருக்குமே வரும். இந்த மாதிரியான விஷயங்களை தான் நாங்கள் நடுவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறோம். அதே நேரத்தில் இந்த மாதிரியான திருத்தங்கள் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸில் இருக்க அத்தனை திருத்தங்களையும் எதிர்பார்த்து நாங்கள் அடுத்த எபிசோடில் இன்னும் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ்லாம் இந்த மேடையில் நாங்கள் கட்டாயம் எதிர்பார்க்குறோம். சரி, நிச்சயமா. ஸோ விஜயனா சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேர் வந்து திருத்தறதுக்கு இருக்காங்க. ஸோ அதுலேயும் வந்து பெஸ்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எது அப்படிங்கிறது வந்து எங்களுடைய ஜட்ஜஸ் இருவருமே சொல்ல போகிறாங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் தேம். சரி, ஜட்ஜஸ் இருவருமே வந்து அப்படியே ஆறுதலாக வந்திருக்கீங்க. சரி, ஓகே, இன்னைக்கு யார் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத வந்து யார் சொல்ல போகிறாங்க? கலைச்செல்வன் சார் இல்லாட்டி மாஸ்டர் ஜி? நான் சொன்னால் நந்தா சொன்னால் 2-1 நந்தாவே தான் சொல்லிட்டார். ஆமாம், என்னென்னு இன்றைக்கி பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது வந்து டவுட்டே இல்லாமல் சொல்லக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் வந்து டிஸ்கோ ராஜா. உன் கண்ணில் நீர் வடிந்தால் ஒரு அற்புதமாக நடித்ததால் டிஸ்கோ ராஜா தான். சரி, ஓகே, டிஸ்கோ ராஜா அண்ட் ராதா, லெட்ஸ் வெல்கம். சரி, இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா டிஸ்கோ ராஜா அண்ட் ராதா 2 பேருமே வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர்ஸ் அப்படின்னு வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ ஒரு ரொம்ப அழகான ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து ரொம்ப அழகான ஒரு கெட்டப் போட்டு அந்த கெட்டப்புக்கு எவ்வளவு அவங்களுடைய எஃபெக்டை கொடுக்க முடியுமோ. இன்னும் ராதா அழுதுகிட்டே தான் இருக்கு. ஏம்மா? சரி, ஓகே, இன்றைக்கி யார் இவங்களுக்கு வந்து பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸுக்கான கிஃப்ட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பம்பல்பட்டி கல்முனை மகரகம மற்றும் அண்மையிலே புதிதாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க பத்திரமுல்ல. ஸோ இந்த 4 இடங்கள்லையும் இருக்கக்கூடிய பெஸ்ட் ஹேண்ட்லூம் ப்ராடக்ட்ஸை வழங்கக்கூடிய ஈஸ்டா ஹேண்ட்லூம்ஸ் தான் இவங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு கிஃப்ட் ஹேம்பரை கொடுக்க போகிறாங்க. இதே மாதிரி நீங்களும் இந்த மேடையில் வந்து உங்களுக்குள்ள திறமைகளை வந்து வெளிக்காட்டணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் எங்களோட தொடர்பு கொள்ளலாம். எப்பவுமே இந்த வாங்க பழகலாம் மேடை உங்களுக்காக தயாராக இருக்கிறது. இலங்கையில் எந்த பாகத்தில் இருக்கக்கூடிய திறமையாளர்களை அத்தனை பேரும் சேர்த்து இந்த இடத்துக்கு கொண்டு வர நாங்கள் தயாராகவே இருக்கோம். ரைட், சரி, ஓகே, நிச்சயமா அவர் சொன்ன மாதிரி உங்களுக்காக இந்த மேடை காத்துட்டு இருக்குது. ஸோ அடுத்த வாரமும் வந்து இதே மாதிரி எங்களுடைய கலைஞர்களோட நாங்கள் உங்களை வாங்க பழகலாம் செட்டில் இருந்து நாங்கள் சந்திக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கோம். ஸோ அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் விஜய், தனுஷா அண்ட் வாங்க பழகலாம் சீசன் 2 ஐடியா வருது, செஞ்சிருவேன். கச்சல் கொச்சல் எச்சல் குத்த யார் இருந்தாலும் அவனை அல்டிமேட் ஆளு தாண்ட சீண்டி பாரு இவனை காண்ட கீண்ட ஆக்கி விட்ட தேவலாம சிவனை என் ரூபத்துல பாத்துடுவ நேரில நீ யமன டமாலே டமாலே டும்மிலே டும்மிலே ஹே டும்மிலே டும்மிலே டமாலே 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 டும்மிலே டும்மிலே ஹே டும்மிலே டும்மிலே டமாலே டமாலே.